வந்து ரொம்ப கெஞ்சி கேட்குறாங்க. தயவு செய்து வந்து இந்த உண்மையை வந்து விஜய்கிட்ட சொல்லாதீங்க. நானே வந்து வெண்ணிலாவ கூட்டிகிட்டு போகிறேன். ப்ளீஸ் அது வரைக்கும் சொல்லாதீங்க. அவர்கிட்ட வந்து இதெல்லாம் சொன்னால் அவர் தாங்க மாட்டார். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் அவர்கிட்ட பேசி எப்படியாவது நான் கூட்டிகிட்டு போவேன். உண்மையிலேயே கூட்டிகிட்டு போவா காவேரி? உண்மையிலேயே சொல்லிடுவியா? அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி அவங்க பொண்ணு நக்கலாக கேட்குறாங்க. கண்டிப்பாக நான் சொல்லிடுறேன். தயவு செய்து அதுக்கு முன்னாடி சொல்லாதீங்க. உங்களை கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னோடனே, சரி சரி காவேரிக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். போனால் போதுன்னு உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்றாங்க ராகினி. சரின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறாங்க. இங்கே பார், நீ சொல்லலைன்னா நாங்கள் கண்டிப்பாக சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் என்ன, விஜய் வந்து நீ ஏன் சொல்லலைன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுவார், பார்த்துக்கோ அப்படின்னோடனே, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்கேருந்து அழுதுகிட்டே போகிறாங்க. காவேரி பார்த்துட்டு இங்கே பயங்கரமாக சிரிக்கிறாங்க. ராகினியும் பசுபதியும் அதுக்கப்புறம் அஜயும், உண்மையிலேயே சொல்கிறேனே, காவேரி இப்படி பம்பி பம்பி பேசுகிறதும் அழுது வந்து அப்படியே கெஞ்சி கேட்குறதையும் பார்த்துட்டு, அப்பா எனக்கு நிம்மதியாகிடுச்சுப்பா, மனசே குளிர்ந்து போச்சு, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமாப்பா அப்படின்றாங்க. எல்லாத்துக்கும் காரணம் மாப்பிள்ளை தான்மா, நீ மாப்பிள்ளைக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அஜய் அப்படின்னு கையை பிடிச்சோன்னே, சரி சரி நீங்கள் பேசிட்டுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பசுபதி கிளம்புறாரு. உடனே அஜய் கிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க ராகினி. அஜய் இதுக்கப்புறம் நீ கவலைப்படாத, இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு. நிஜமாக ராகினி அப்படி, ஆமாம் நிஜமாக தான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. உடனே சந்தோஷம் தாங்க முடியல அஜய்க்கு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, ரொம்ப வந்து மனசு கஷ்டத்தோடு நடந்து போயிட்டே இருக்காங்க. நம்ம வந்து காவேரியால் தாங்கிக்க முடியல, நடந்த விஷயங்கள் வந்து வெளியவும் வர முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. நேராக கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலில் போயிட்டு கதறி கதறி அழுகிறாங்க. அவங்களால தாங்கிக்க முடியாமல் அழுதுட்டுருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது, நீங்களே சொல்லுங்கள் சாமி, நான் இப்போ என்ன பண்ணணும்? அவர் கூட சேர்ந்து வாழணுமா, இல்லை வெண்ணிலா பற்றி உண்மையை மறைக்கணுமா, இல்லை வெண்ணிலா வந்து அவர்கிட்ட சொன்னோன்னா அவருக்கு என்னை ஏற்றுப்பாரா, இல்லை என்னை விட்டுட்டு வெண்ணிலா கிட்டே போயிடுவாரா, எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் அந்த ஒரு விஷயம் மட்டும் என் கண்ணு முன்னே நடந்தால் சத்தியமாக என்னால் தாங்கிக்கவே முடியாது. அவர் என்னை விட்டுட்டு வெண்ணிலா பக்கம் போனால் அதை தாங்கிக்க கூடிய சக்தி எனக்கு கிடையவே கிடையாது. ஆனால் அதுதான் நடக்கும்னு எல்லாம் சொல்கிறாங்களே, உண்மையிலேயே விஜய் வந்து என்னை விட்டுட்டு வெண்ணிலா கிட்ட போயிடுவாரா? அப்போது நான் அவர் ஒய்ஃப் இல்லையா, அவர் கூட நான் வாழலையா, அப்போ என்னை ஏற்றுக்க மாட்டாரா, எனக்கு ஒன்றுமே புரியலையே, அப்போது என்கிட்ட இருந்த அன்பு வந்து நிஜம் இல்லையா அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. உடனே யோசனை பண்ணி ஞாபகம் வருது அவங்களுக்கு. இந்த மாதிரி விஜய் சொன்ன விஷயங்கள்லாம் வெண்ணிலாவா நானா அப்படின்னு கேட்டோன்னே, வெண்ணிலா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிற விஷயங்கள் ஞாபகம் வருது. அப்போ நானா வெண்ணிலாவான்னு கேட்டால் வெண்ணிலா தான் சொன்னார். அப்போ அது உண்மையா, அப்போ கண்டிப்பாக நான் வந்து அவர் கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அழகிறாங்க. என் வாழ்க்கை அவ்வளோதானான்னு அழகிறாங்க. என்ன நடந்தாலும் சரி, வெண்ணிலா பற்றி அவர்கிட்ட சொல்லியே தீரணும், வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வரணும். பாவம் அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா, நான் கூட்டிகிட்டு வந்துட்டோன்னா அதுக்கப்புறம் விஜய் என்னை வெறுத்துருவாரா, வெறுத்தாலும் பரவாயில்ல, வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி முடிவுக்கு வராங்க. முதல்ல விஜய் கிட்ட சொல்லலான்ற முடிவுக்கும் வராங்க. அடுத்து வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோன்னே விஜய் ஓடி வந்து, என்னாச்சு, அவள் என்ன பண்ண, நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் தெரியுமா, ஏன்னா போயிருக்க நீ ஆள் கூட வந்து நல்ல ஆள் கிடையாது, அதனால தான், சொல்லு காவேரி என்ன நடந்ததுன்னு. உடனே வந்து அவள் என்னது கிஃப்ட் கொடுத்தாளா, ஆமாம் கொடுத்தா, என்ன கிஃப்ட்டு சொல்லு காவேரி அப்படின்னோடனே, அந்த கிஃப்ட்டை இப்போ நான் சொல்ல முடியாதுங்க, நாளைக்கு தான் நான் உங்ககிட்ட காமிக்க முடியும்னு. என்னாச்சு காவேரி, என்னென்னமோ சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியல, சரி நீப்பா ரொம்ப டயர்டாக இருக்கவான்னு சொல்லிட்டு கவனிக்கிறாரு. காவேரிக்கு வந்து சாப்பிடு காவேரி அப்படி சொல்லிட்டு சாப்பாடு ஊட்டி விடுறாரு. காவேரி வேணாம் வம்பு பண்ணி ஊட்டி விடுறாரு. ரொம்ப அன்பாக பார்த்துக்கிறாரு. அடுத்து வந்து காவேரி வந்து டயர்டாக இருக்குங்க அப்படின்றாங்க. சரி கவலைப்படாத, நீ வெளியே போயிட்டு வந்தால் ரொம்ப டயர்டாக இருக்க, வா காவேரின்னு சொல்லிட்டு அப்படியே அழகாக குழந்தை மாதிரி காவேரி படுக்க வைக்கிறாரு. அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு காவேரியோட தாங்கிக்க முடியல, கதறி கதறி அழறாங்க மனசுக்குள்ளேயே. அடுத்து வந்து ஏன் காவேரி இப்படி அப்செட்டாக இருக்கா, எல்லாம் அந்த ராகினி தான் ஏதாவது பண்ணியிருப்பா, ஆனால் சொல்ல மாட்டேங்கிறாள் என்னன்னு சொல்லிட்டு, சரி நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கா, பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் விஜய். இங்கே வந்து ராகினி வந்து அஜய் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ராகினி அப்படியே அஜய் வந்து கட்டி பிடிச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எனக்கு இவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சுருக்கீங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து காலையில் எழுந்தோடனே வந்து ஆளை காணோம். பார்த்துட்டு வந்து யோசிக்கிறார் விஜய், எங்கே போனா காவேரி, காலையில் ஆளை காணுமேன்னு சொன்னோன்னே, இல்லைப்பா அவள் எங்கேயோ வெளியே போயிருக்கா, கோயிலுக்கு எதாவது போயிருப்பாளோ அப்படி சொல்லிட்டு என்கிட்ட கூட சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிச்சுட்டு இருக்காரு. காவேரி நேராக ஆசிரமம் போகிறாங்க. ஆசிரமத்தில் வந்து நேராக வந்து பார்க்குறாங்க. வெண்ணிலா கிட்ட போய் பேசுகிறாங்க. வெண்ணிலா நீங்கள் என் கூட வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வெண்ணிலா யோசிக்கிறாங்க. இந்த ஃபோட்டோவில் இருக்கார்ல, அவரை போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்னோடனே, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவும் தலையாட்டுறாங்க. அங்கே இருக்கவங்க கிட்ட சொல்கிறாங்க, வெண்ணிலாவை நான் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு. என்னம்மா நீ திடீர்னு கூட்டிகிட்டு போகிறேன்னா எப்படிம்மா அப்படின்னோடனே, இல்லைங்க இவங்க இப்போ தான் என் சொந்தக்கார பொண்ணு இப்போ தான் தெரிய வந்துச்சு, இவ்வளோ நாள் எங்களுக்கு தெரியாது, இப்போ தான் தெரியும் எங்களுக்கு, அதனால தான் எதுவாக இருந்தாலும் எங்கள் வீட்டிலே நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்குறோம் அப்படின்னோடனே, இதெல்லாம் எப்படிம்மா ஒத்துப்பாங்களா, பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசி வெண்ணிலா வந்து கூட்டிகிட்டு வராங்க. இன்னும் கூட வரலையா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கும்போது விஜய் வந்து காவேரி பார்க்குறாரு. வர்றதை பார்த்துட்டு ஓடி வந்து, என்ன காவேரி இவ்வளோ லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பக்கத்துலேயே வெண்ணிலா வராங்க. பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு.